அன்பானவர்களே, இதொட்டி நிச்சயம் நல்லதே விரும்பும் முருகானந்தன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்கா, இல்லை தமிழ்நாடு தனியாக போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மை தான். ஏன்னா இந்தியா முழுதும் ஒரு திசையில் பயணித்தா தமிழ்நாடு அதற்கு நேர் எதிர் திசையில் பயணிச்சிட்ருக்கு. இப்போ ஆன்மீகத்தை எடுத்துக்கோங்க. இந்தியா முழுதும் ஆன்மீகம் தலைச்சிட்ருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஆன்மீகம் தேஞ்சு போயிட்டுருக்கு. இந்தியா முழுவதும் போலீஸ் துறை, காவலர் துறையானது ரொம்ப அற்புதமான ஒரு சீரான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. எல்லா மாநிலங்களிலும் காவல்துறை அற்புதமாக செயல்படுது. தமிழ்நாட்டில் காவல்துறை சீரழிஞ்சு போயிடுச்சு. என்ன காரணம்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காவலர்கள் காரணம் இல்லை. அப்போது காரணம் யார்? இங்கே வரக்கூடிய அரசாங்கங்கள். ஆக காவல்துறையை இன்றைக்கு இங்கே வரக்கூடிய தமிழக அரசுகள் ஒரு புழுவை போல மதிக்கக்கூடிய காரணத்தால் காவல்துறை அதனுடைய மதிப்பை இழந்து போச்சு. ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இணையான காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக காவல்துறை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு காவல்துறை என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. காரணம், குறைந்த காவலர்கள், அதிகமான பணி. நீங்கள் காவலர்கிட்ட நீங்கள் அணுகி கேளுங்க, எவ்வளோ நேரம் அவங்க வேலை செய்யறான்னு. கொஞ்சம் தயவு செய்து காது கொடுத்து அவங்களுடைய எத்தனை நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்குன்னு கேட்டு தான் பாருங்களேன். குறைந்தபட்சம் ஒவ்வொரு காவலர்களும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து, நான் அறிந்தவரில், நான் எல்லாருக்கூடையும் தொடர்பில் இருக்கேன். ஆய்வாளர், துணை ஆய்வாளர், காவலர்கள், எழுத்தர்கள், துணை கமிஷனர்கள் முதற்கொண்டு எல்லாரோடையும் தொடர்பில் இருக்கேன். எல்லாருமே குறைந்தபட்சம் 16 மணி நேரம் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு மனிதன் 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனித தேசிய அமைப்பு, மனிதவள மேம்பாட்டு தேசிய அமைப்பு சொல்லுது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துடைய காவலர்கள் நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப கடினமான ஒரு சூழலில் அந்த காவலர்கள் எப்படி தங்களுடைய பணியை அவர்கள் செய்ய முடியும்? எப்படி? அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவர்களுக்கும் கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? அவர்களும் தங்களுடைய சுற்றத்தாரோடு தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காவலர்கள் நிலைமை என்ன? அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதே கடினமான ஒரு பொழுதாக போயிடுச்சு. மிக மோசமான ஒரு சூழல். காவல்துறை சீர்கெட்டு போனது என்று சொன்னால் மீதி எந்த துறையும் சிறப்பாக மிளிர முடியாது. ஆமாம், ஒரு அரசாங்கத்தில் எல்லோரையும் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய துறை காவல்துறை. அந்த காவல்துறையே தன்னுடைய நிலைமையிலேருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா மற்ற எந்த துறைகள் மேலே வந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு காவல்துறையை கிள்ளுக்கரை போல நடத்துவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை, அதிக பணிச்சுமை, புதிய காவலர்களை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிற காவலர்களை வைத்து கொண்டே அவர்களை அதிகமாக வேலை வாங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக மோசமான சூழல், மிக மிக வருத்தமான சூழல். காவலர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு. அவர்களும் நிச்சயமாக தங்களை ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு சுற்றுலா போகணும், ஒரு நிம்மதியை தேடி பல்வேறு இடங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மறுப்பது எந்த வகையில் நியாயம்? ஆக ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் தமிழகத்திலே காவல்துறையிலே மீறப்படுகின்றன. வெட்ககரமான ஒரு சூழல், வருத்தமான ஒரு சூழல். காவல்துறை கிட்டுப்போனால் மீதி எந்த துறையும் உயர்வடையாது, வளராது. காவல்துறை சிறப்பாக செயல்படும் என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் சிறப்பாகவும் செயல்படும். அன்றைக்கெல்லாம் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள், காவல்துறை மிகுந்த பலத்தோடு இருந்தது. மன்னருக்கு இணையான பலத்தோடு அன்றைக்கு இருந்த மன்னர்கள் அதை நிர்வகித்து கொண்டிருந்தார்கள். ஆம், அன்றைக்கு இருந்த அந்த காவல்துறையினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை நிலைமை என்ன?
தயவு செய்து காவலர்களை வெறுக்காதீர்கள். காவலர்கள் அழுத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த அழுத்தத்திலே சற்றே முன்னே பின்னே அவர்கள் நடந்து கொள்கிறார்களே தவிர அவர்கள் உண்மையாகவே மனசாட்சி கட்டுப்பட்டவர்கள் தான். அவர்களை நிம்மதியாக இருக்க விட்டு பாருங்கள். அவர்களுக்கு போதிய ஊதியத்தை கொடுங்கள். அவர்களுக்கு போதிய ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஓய்வை தாருங்கள். இந்த மூன்றையும் நீங்கள் தந்து பாருங்கள். அந்த காவலர்கள் விளக்கம் போல அன்றைக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அதுபோல் ஸ்காட்லாண்டு யார்டுக்கு இணையான காவலர்களாக நிச்சயம் தமிழக காவல்துறை மெளிரும். ஆக காவல்துறையினுடைய சிரமங்களை புரிந்து கொண்டவனாக நான் தமிழக மக்களை கோருவது ஒன்றுதான். எந்த அரசாங்கம் வந்தாலும் காவல்துறையை காவல்துறையாக மதிக்கின்ற அரசாங்கமாக வந்தால் மட்டுமே தமிழகம் திரும்பவும் ஒரு அற்புதமான சீரான பாதையிலே பயணம் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.